நெறைய பேர் இறந்தும் செல்வி அக்கா பிரேயர் பண்றீங்களா? ப்ரே பண்றேன். ஓகே அக்கா. தேங்க் யூ. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே ஏசப்பா எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஏசப்பா நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் கொடுத்து ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய பிரசனத்துல நிற்க ஆண்டவரே ஏசப்பா நீங்க கிருபை செஞ்சதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே ஏசப்பா ஃபர்ஸ்ட் பிரேயர் பாயிண்டாக ஆண்டவரே ஏசப்பா இந்த COVID-19க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இதால அஃபெக்ட் ஆயிருக்க ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஃபேமிலிஸையும் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா அவங்க ஃபேமிலில யாராவது ஒருத்தர் திடீர்னு கோவிட்னா ஆண்டவரே ஏசப்பா அவங்க நிலைமை எப்படி இருக்கும் ஆண்டவரே ஏசப்பா, அவங்க மனநலமா ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுக்கு பினான்சியலா தேவையான நீட்ஸ் ஆண்டவரே ஏசப்பா, மணி தேவைகள் ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே ஏசப்பா சந்திக்கணும். அதுல இருந்து ஆண்டவரே ஏசப்பா அவங்கள நீங்க தான் ஏசப்பா நார்மலா கொண்டு வர நீங்க தான் ஆண்டவரே கிருபை செய்யணும் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா இந்த நேரத்துலயும் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லயும் ஆண்டவரே ஏசப்பா COVID-19னால அஃபெக்ட் ஆகி ஆண்டவரே ஏசப்பா வருத்தத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே ஏசப்பா கஷ்டத்தோடு கண்ணீரத்தோடு ஆண்டவரே ஏசப்பா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நீங்க இந்த நிலையில ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட போறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. நீங்க தொடுங்க ராஜா ஆண்டவரே ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா ஆண்டவரே ஏசப்பா. நீ சொன்னால் ஆகும், கட்டளையிடு நிற்கும் ஆண்டவரே ஏசப்பா. ஆனால் ஆண்டவரே ஏசப்பா டியூ டு சம் ரீசன், ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் ஆண்டவரே ஏசப்பா இந்த கஷ்டங்கள்லாம் வருது ஆண்டவரே. இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க கிருபை காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நீங்க ஒவ்வொருத்தரையும் தொட போறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. பெரிய ஒரு அற்புதம் நடக்க வைக்க போறீங்க ஆண்டவரே ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா பேஷண்ட்ஸ் COVID-19னால வந்திருக்க பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ற ஒவ்வொரு டாக்டர்ஸ் நர்சஸ் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. அவங்க ஃபேமிலி ஆண்டவரே ஏசப்பா நீங்க உங்களுடைய செட்டைக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே ஏசப்பா. அவங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு ஃபுட்லயும் ஆண்டவரே ஏசப்பா, அவங்க சாப்பிடுற ஒவ்வொரு ஆகாரத்திலயும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க அவங்களுக்கு நல்ல பலத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நீங்களே ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு ஃபேமிலிஸையும் நீங்க ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இந்த நிலையில ஆண்டவரே ஏசப்பா நிறைய பேர் ஃபேமிலில ஆண்டவரே ஏசப்பா COVID-19னால இறந்தவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா அந்த ஃபேமிலி எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிற ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா நீங்க அறிவிங்க ஆண்டவரே ஏசப்பா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும், உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு நீட்ஸ் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க வீட்டுல ஒருத்தவங்களை இழந்திருக்காங்க ஆண்டவரே ஏசப்பா. அந்த நேரத்துலயும் ஆண்டவரே அவங்களுக்கு ஆறுதல் படுத்தவும் ஆண்டவரே ஏசப்பா, சமாதானம் படுத்தவும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க அவங்களை தொடுங்க ராஜா ஆண்டவரே ஏசப்பா. நீங்க அவங்களை தொட்டு ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு நல்ல மன தைரியத்தை தாங்க ஏசப்பா. அந்த ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க சமாதானத்தை தரப்போறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா நீங்களே ஒவ்வொரு ஃபேமிலிஸையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா. இனிமேலும் ஆண்டவரே ஏசப்பா யாரும் அஃபெக்ட் ஆகாம இருக்கிற ஒவ்வொரு பீப்புள்ஸையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க வெளியே போகும்போது வரும்போது ஆண்டவரே ஏசப்பா நீங்க காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒருபோது ஆண்டவரே ஏசப்பா கைவிடுவதில்லை ஆண்டவரே ஏசப்பா. நீங்களே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவிலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அடுத்து வந்து வொர்க்கிங் மென் அண்ட் விமென்காக, அப்புறம் அது என்ன ஒர்க்கா இருந்தாலும் மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், எந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லா வொர்க்கர்ஸ்க்காகவும், அப்புறம் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்காகவும் பிரேயர் பண்ணணும். அடுத்து யூத் யூத்ஸ் அப்புறம் யூத்துக்கு வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலையா கிடைக்கணும். அது வேலை இல்ல, சேலரி கரெக்ட்டா கிடைக்கல அப்படின்னு நெறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். அதுக்காக ஒருத்தர் பிரார்த்தனா உங்க ஃபேமிலில இருந்து யாராச்சும் ஒருத்தர் பிரேயர் பண்ணுங்க. கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றியோடு கூட சொல்லிருக்கேன் கர்த்தாவே. இந்த கொயராக ஒன்று கூடி கர்த்தாவே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க மீண்டும் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த ஒவ்வொரு மக்களுக்காக கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வேலைக்கு போறது கூட நீங்க கிருபை கூட இருந்தது கர்த்தாவே. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கூட வருகிறேன் கர்த்தாவே. எவ்வளவோ பேர் கர்த்தாவே வேலைக்கு போனாலும் பாதி நாள் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அவரோட தேவைகளை பூர்த்தி
செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் கர்த்தாவே நல்ல ஒரு இந்த ஆளுகிறவங்க மத்தியிலே கர்த்தாவே நல்ல ஞானத்தை கொடுத்து தேவையான எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்யறதுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கூட நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்துக்காக கூட வருகிற கர்த்தாவே, அவர்கள் வேலை எந்த வேலையும் கிடைக்காமல் கர்த்தாவே ரொம்ப கஷ்டப்படுறாரு கர்த்தாவே. அந்த ஃபேமிலியில் உள்ள கூட நிறுத்தி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கர்த்தாவே நீ உருவாக்கி தர வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த இன்னும் வேலைக்கு போறவர்கள் கூட கர்த்தாவே நிறைய இடங்களே பாதி சம்பளம் கூட கிடைக்கிற கர்த்தாவே. அது அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீ மாற்றி போட்டு ஒரு பழையபடி நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நல்ல ஒரு வேலையும் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த கொரோனாவே நீ முற்றிலுமா அகற்றி போட்டு கர்த்தாவே. இந்த கொரோனா காலத்துல ஏற்பட்ட எல்லா காரியங்களும் கர்த்தாவே நீ முடிவை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரும் ஒன்று கூடி அந்த ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதுல இருந்து நீ விடுவித்து எல்லாரும் பழைய நிலைமைக்கு திரும்பத்துக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த பினான்ஸ் ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள் கூட நினைத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாருக்கும் கர்த்தாவே தேவையான காரியங்களை நீ மாற்றி தாரும் கர்த்தாவே. ஒவ்வொரு இடங்களையும் கர்த்தாவே காணப்படுகிற எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு கர்த்தாவே நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நல்ல ஒரு பூமியும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் கர்த்தாவே இயேசுவோட வேண்டிக்கணும் நல்ல தேவனே. ஆமென். ஆமென். அடுத்து பீஸ் அமாங் நேஷன்ஸ். நம்ம பார்டர்ஸ்ல பீஸ் இருக்கணும். அப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்காக, நம்மள ரூல் பண்ற லீடர்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கர்ஸ்க்காக அவங்களுக்கு ஏற்ற நேரத்துல இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஞானம் அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக சாம் அண்ணா ப்ரேயர் பண்றீங்களா? கேக்குதாமா? ஹலோ. எஸ் அண்ணா கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் ராஜா எங்க கொயர் ஃபெலோஷிப்பாக ஆண்டவரே உண்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட கொடுத்த இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே எங்கே 2-3 பேர் சேர்ந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ராஜா. இப்பொழுதும் ராஜா நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரே உண்மை நோக்கி ஏறெடுக்கும் ஜபங்களுக்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து கொண்டு வருகிற தயவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இவ்வளவு நாளாக ஏறெடுத்த எவ்வளவு பிரேயர்ஸ்க்கு நீர் ஆன்சர் பண்ணியிருக்கிறீரே உங்க கொடான கொடி நன்றி ராஜா. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு நீர் ஆன்சர் பண்ண போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதுதான் ராஜா எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே என் தேசத்தின் ஒவ்வொரு எல்லையிலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் எழுதப்பட கிருபை கொடுங்க ராஜா. ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லைகள் முற்றிலுமாக ஆண்டவரே நீரே வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே ஒரு சந்தோஷ சமாதானம் நிலவ நீர் கிருபை கொடுங்க ராஜா. அண்டை நாடுகளுக்கு இடையேயான ஒரு நல்லுறவை நீர் பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எந்த ஒரு சண்டை சச்சரவோ இல்லாமல் ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் நாடாக இருக்க நீர் கிருபை கொடுங்க ராஜா. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் எல்லை எங்கிலும் ராஜா உங்களுடைய நாமம் ஆண்டவரே என்று எழுதப்பட நீர் கிருபை கொடுங்க ராஜா. ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எந்த ஒரு சோல்ஜரும் எந்த ஒரு எந்த ஒரு முப்படையில இருக்கிற எந்த ஒரு வீரரும் ஆண்டவரே தங்களுடைய உயிரை இழக்காம ராஜா. ஆண்டவரே ஒரு சமாதானத்துடன் ஆண்டவரே எங்க தேசத்தை பாதுகாக்க நீர் கிருபை கொடுங்க ராஜா. ஆண்டவரே நீரே எங்களுடைய தேசத்தை கட்டி எழுப்புங்க ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. நீரே இந்த தேசத்திற்கு ஒரு அரணான கோட்டையும் ஆண்டவரே ஒரு கோட்டையும் கேடகமாக இருக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே அதே போல ராஜா நீரே ராஜா இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஒரு ஞானத்தை நீர் கொடுங்க ராஜா. ஆண்டவரே அவர்களுக்கு எவ்வளவு தவறான விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டிருக்கலாம் ராஜா. நீர் ஒரு விஷயம் தயவு மன்னிங்க ராஜா. ஆண்டவரே என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ன்றதை நீர் அவர்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அன்று யோசிய ராஜா சிறுவனாக இருந்த ஆண்டவரே செய்வதறியாத ஆண்டவரே என்னென்னவோ பல காரியங்களை செய்த போதிலும் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்தை கேட்ட ஆண்டவரே அவன் தன் நிலையை மாறி ராஜா ஆண்டவரே உமக்கென்று அவன் ஆண்டவரே வைராக்கியமாக நின்ற ஒரு ராஜாவாக காணப்பட்டான் ராஜா. அதே போல ராஜா இப்பொழுது ஆளுகிறவர்களும் ஆண்டவரே தவறான வழிகளில் சென்றாலும் ராஜா நீர் அவர்களை தயவாய் மன்னித்து ராஜா உம்முடைய ஆண்டவரே அந்த ஞானத்தையும் ஆலோசனையையும் கொடுத்து ராஜா நீர் அவர்களுக்கு ஒரு ஞானத்தையும் தெளிவையும் நீர் கொடுத்து ராஜா தேசத்தை சிறப்பாக ஆள நீர் கிருபை கொடுக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டை ஆளுகிறவர்களும் ஆண்டவரே இந்த சென்னையை ஆண்டவரே கவர்ன் பண்றவங்களும் ராஜா
உம்முடைய கரம் கூட இருந்து ராஜா நீர் வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, இதன் மூலமாக எங்கள் தேசம் ஆஸ்வதிக்கப்படவும், எங்களுடைய மாநிலம் ஆஸ்வதிக்கப்படவும் நீர் கிருபை கொடுக்கப்படுற தயவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாளைய தினத்திலேயே ராஜா எங்களுடைய மொழிவாரியான மாநிலங்கள் பிரிந்த நாளாக ஆண்டவரே தமிழ்நாடு டேவாக நாங்கள் கொண்டாடும் போது ராஜா நீர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் ஆண்டவரே பிரஸ்தாவப்பட கிருபை கொடுங்க ராஜா. வேற்றுமையில் ஒற்றுமையை நாங்கள் எல்லாரும் காண நீர் கிருபை கொடுங்க ராஜா. இதன் மூலமாக ஆண்டவரே பலருக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான தேசமாக இந்த இந்திய தேசம் மாற நீர் கிருபை கொடுங்க ராஜா. நீரே எல்லா வளங்களினாலும் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே இந்த தேசத்தை நீ நிரப்ப போற தயவிற்காக ஸ்தோத்திரம் ராஜா. மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே இந்த தேசத்தில் ஷாமன் உங்க வாய்ஸ் கேட்கல. ஹலோ, இப்ப கேக்குதுடா. ஓகே மேம். ஆண்டவரே, இந்த 2021 ஆண்டாம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய நீர் கிருபை கொடுங்க ராஜா. நீரே எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, போக்குவரத்தையும் காத்துக்கொள்ளுங்க. மீட்பரின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்து வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஸ்டடீஸ் இப்போ வந்து கரண்டா ஆன்லைன்ல போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரீஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க 16th. அது ஓபன் பண்ணும்போதும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதபடி அவங்க எல்லாரும் சேஃபா இருக்கணும். அப்புறம் அவங்க ஸ்டடீஸ்க்காக அவங்க அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுலயும் அவங்க தெளிவா இருக்கணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணணும். இப்போ இருக்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டீங்க. பிரார்த்தனா ப்ரேயர் பண்றியா? பிரார்த்தனா கேட்டியா? ப்ரேயர் பாயிண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் தானே? ஆமா. Most gracious heavenly master God, Lord, thank you so much, Lord. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நாங்க ஒண்ணு கூட கேதர் ஆகி நாங்க ப்ரே பண்ணும்போது ஆண்டவரே ஏசப்பா, நாங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸும் ஆண்டவரே Lord, please answer us, Master God, right now as we come to your presence for all the school going children, Master, as well as the college students, Master, Lord. அவங்க வந்து இவ்வளோ நாள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏசப்பா. இப்போ வர 16th இது ஸ்கூல்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்கு ஏசப்பா. அது எப்படி சாத்தியமாக போகுதுன்னு தெரியல ஆண்டவரே. பட் தென் அங்க போற ஒவ்வொரு குழந்தைங்களோட பாதுகாப்புக்கு ஆண்டவரே Lord, you please take care of them, O Master. Cover them with your precious blood, O Master. Surround them with your grace. It be a wall of consuming fire all around them, O Master. எந்த விதமான நோயோ இந்த வைரஸோ எதுவுமே தாக்காதபடி ஆண்டவரே Lord, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் முன்னாடி நீங்க செல்லுங்க ஆண்டவரே. Lord, உங்களுடைய தூதர்களை கொண்டு அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த முடிவுனால ஆண்டவரே கொரோனா வந்து இன்னும் மேலும் வலுவடையாதபடி நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. Lord, அதே மாதிரி இதனால ஸ்டடீஸ் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அதே மாதிரி ஊர்ல இருந்து வர முடியாதவங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. Lord, take care of them. Open your ways for them, O Master. Lord, இந்த முடிவை அரசாங்கம் எடுத்து இந்த முடிவை உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. லார்ட், உம்முடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் ஏசப்பா. உம்முடைய சித்தத்தின்படியே அது நடக்கட்டும் ஆண்டவரே. லார்ட், you take care of the children, Master. Every children I submit into your precious hands, Lord. In Jesus' most precious name we pray. Amen. நெக்ஸ்ட் வந்து இந்தியால தமிழ்நாடுல வந்து நிறைய கிரைம் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அது வந்து ரெடியூஸ் ஆகணும். அப்புறம் நிறைய ரேப்ஸ், அதுதான் கிரைம் கேசஸ் எல்லாம் ரேப்ஸ் அப்புறம் மர்டர்ஸ் எல்லாமே நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ரெடியூஸ் ஆகணும். அவங்க அதுல இன்வால்வ் ஆகுறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணணும். ஸோ இதுல இருக்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டீங்க. ஸோ நான் பண்றேன். ஓகே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நாளும் கூட கர்த்தாவே ஏசப்பா எங்களுக்கு ஒயர் மீட்டிங் மூலமா கர்த்தாவே ஜூம்ல ஏசப்பா நித்திரை தகப்பனே அதுக்கு நமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தை கர்த்தாவே ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்க கொடுக்க நீர் உதவி செய்திரே தகப்பனே அதுக்கு நமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நேரத்துல ஏசப்பா இந்த ப்ரேயர் பாயிண்ட்காக வரோம் ஏசப்பா. எங்க ஏசப்பா தமிழ்நாடுல இந்திய தேசத்துல ஏசப்பா நிறைய கிரைம் ரேட்ஸ் ஏசப்பா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஏசப்பா. சைல்டு அபியூஸ்ல இருந்து எல்லாமே சைல்டு அபியூஸ் அப்புறம் ரேப்ஸ் எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஏசப்பா. அது எல்லாமே
அது இனிமே எதுவுமே நடக்காதபடி ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க எந்த ஒரு தப்பான விஷயத்திலயும் ஏசப்பா அவங்க ஈடுபடாதபடி கர்த்தாவே ஏசப்பா நீங்க ஏசப்பா அவங்க கிட்ட பேசுங்க ஏசப்பா. அவங்க ஏசப்பா மனம் திரும்பி ஏசப்பா உமக்கென்று வாழ நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்க ஏசப்பா அவங்க மனம் திரும்பி ஏசப்பா அவங்க அநேகருக்கு சாட்சியா நிற்க நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இனிமே அ க எந்த ஒரு கிரைம்ஸும் நடக்காதபடி ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உங்க கரத்துல கொடுக்குறோம் ஏசப்பா. இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா உங்க கண்ணின் மணி போல ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா அ என் இப் எல்லா எல்லாருமே ஏசப்பா சேஃபா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பிரேசம்லன் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். நெக்ஸ்ட் வந்து ரிவைவல் இன் சர்ச்சஸ் அண்ட் மினிஸ்ட்ரீஸ். ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அப்புறம் எல்லா மிஷனரிஸ்க்காகவும் ப்ரே பண்ணணும். இந்தியால இருக்க எல்லா மிஷனரிஸ்க்காகவும், அப்புறம் நம்ம சர்ச் பாஸ்டர் அங்கிள்காக, தென் ஈசேப்ல இருக்க எல்லா பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணணும். திரும்ப அதே ஆர்டர்லயே ப்ரேயர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யார் பண்ணீங்களோ அவங்க பண்ணுங்க. ரிவைவல் இன் சர்ச்சஸ் அண்ட் மினிஸ்ட்ரீஸ், அப்புறம் நம்ம எல்லா மிஷனரிஸ்க்காக, பாஸ்டர் அங்கிள்ஸ் எல்லாருக்காகவும். ஆண்டவரே சுத்திரம் 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 அப்பா. இந்த நேரத்தில் அப்பா எல்லா சர்ச்சஸ்க்காக வருகிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு சர்ச் பாஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் அப்பா. ஆண்டவரே அவங்க லீட் பண்றதுக்காக ஆண்டவரே யூ அனாயிண்டட் தெம் ஃபாதர் அப்பா. ஆண்டவரே அவங்க ஒருத்தரையும் ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஞானத்தினால அவங்க நிரப்புங்கப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால அவங்கள நிரப்புங்கப்பா. உங்களோட வில்லுக்காக அவங்க ஆண்டவரே they should give importance to your will of God of Father Lord. ஆண்டவரே அவங்கள ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தால நீங்க நிரப்புங்க. ஒரு பாஸ்டர்ஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஈசிஐ பாஸ்டர்ஸ் ஆல் டினாமினேஷன்ஸ் ஆஃப் ஃபாதர் லார்ட் ஆண்டவரே அவங்க மத்தியில் அப்பா ஒரு யூனிட்டியை தாங்கப்பா. ஆண்டவரே let the fire flow from them of Father Lord அப்பா. அவங்க லீட் பண்றதுல இருந்து ஆண்டவரே அந்த சர்ச்சஸ்ல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே அப்பா. அப்பா அவங்க கிட்ட இருந்தப்பா let it just go over மாஸ்டர். ஆண்டவரே நீங்க ஒருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே let the spiritual gifts roll அப்பா. ஆண்டவரே ஒரு பாஸ்டர்ஸையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்பெஷலா ஆண்டவரே எங்க பாஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அங்கிளை நீங்க இன்னும் மென்மேலும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க ஹெல்த்ல ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே ரெக்கவரிக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அவங்க நடக்கிற ஒரு ஊழியத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. அங்கிளை இன்னும் அப்பா நீங்க ஸ்பிரிச்சுவலா ஆண்டவரே நீங்க பிளஸ் பண்ண போறதுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அங்கிளை ஒரு ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்க அப்பா. இன்னும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றியப்பா. அங்கிள் மூலமா ஆண்டவரே எங்க சர்ச்ல நீங்க ஒரு பெரிய அற்புதத்தெல்லாம் எடுத்துட்டு வர போறதுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே சுத்திரமப்பா. இந்த நேரத்துல வந்து ஆண்டவரே எல்லா பாஸ்டர்ஸையும் கருத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்க எல்லா ஃபேமிலிஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே இந்த டைம்ல அப்பா உங்களோட ப்ரொடெக்ஷன் அப்பா இட் இஸ் நீடட் ஃபார் தெம் ஃபாதர் லார்ட் அப்பா. எல்லா பாஸ்டர்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாவற்றையும் கருத்துல ஒப்படைக்கிறோம். உங்க ஊழியத்தை செய்யறவங்க அப்பா. ஆண்டவரே அவங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே நேற்று மிஷினரிஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. தூர தேசத்துல ஆண்டவரே அவங்களோட எல்லா செல்ஃப் டிசைர்ஸ் எல்லாம் இழந்தப்பா உமக்காக ஆண்டவரே அவங்க ஊழியம் செய்யறாங்கப்பா. அவங்க தேவைகள் அனைத்தையும் நீங்க செய்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அவங்க ஊழியம் செய்கிற ஒருவன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே அவங்கள பார்த்துக்கணும் ஆண்டவரே. அவங்க தேவைகள் அப்பா அவங்களோட எவ்ரி திங் அப்பா வி சரண்டர் டு யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபாதர் லார்ட் அப்பா. இந்த சிச்சுவேஷன் இஸ் ஜஸ்ட் ஷோட் ஆஃப் ஃபார் ஈவன் வெரி லக்ஸூரியஸ் பீப்புள் அப்பா. ஆண்டவரே அந்த மிஷினரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவங்களே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க நடக்கிற இந்த நேரத்திலையும் அப்பா அவங்களால ஒரு பெரிய எழுப்புதல் வர நீங்க உதவுங்கப்பா. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்படைக்கிறோம். எல்லா பாஸ்டர்ஸ் மிஷினரிஸ் அவங்க பண்ற ஊழியம் எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக அவங்க ஜெபிக்கிறோம். அவங்க மூலமாக அப்பா ஒரு பெரிய எழுப்புதலையும் ஆண்டவரே ஒரு சர்ச்சஸ்ல ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு சேஞ்ச் நீங்க உருவாக்கி போறதுக்காக ஜெபிக்கிறோம். ஈஸ்வரன் நாமத்தினாலே ஆமென். ஆமென். அடுத்து வந்து நம்ம சர்ச் மெம்பர்ஸ்க்காக, நம்ம சர்ச்ல இருக்க சிக் பீப்புள்காக, எல்டர்ஸ் எல்லாருக்காகவும், நம்ம சர்ச் மூப்பர்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் ஃபெலோஷிப் லீடர்ஸ், அப்புறம் நம்ம சர்ச்ல நடக்கிற ஃபெலோஷிப்ஸுக்காகவும் நாளைக்கு வந்து நாளைக்கு நவம்பர் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நடக்கும். அதுக்காக அப்புறமா ஆன்லைன்ல நடக்கிற எல்லா ஃபெலோஷிப்காகவும் ப்ரேயர் பண்ணுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். சர்ச் மெம்பர்ஸ் சிக் பீப்புள்காக. ஓகே.
இயேசுப்பா Loving and ஸ்தோத்திரம் heavenly ஆண்டவரே. Father, we thank ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே இப்ப இருக்கிற பிரேயர் பாயிண்ட்ஸ் ஆண்டவரே ஏசப்பா உடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா நாளைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நடக்க போகுது ஆண்டவரே ஏசப்பா. நவம்பர் மந்த் ஆண்டவரே ஏசப்பா இம்மட்டும் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு மாதங்களும் ஆண்டவரே ஏசப்பா நீங்களை காத்து கொண்டீங்க, வழி நடத்துனீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இந்த லாக்டவுன் பீரியட்லயும் ஆண்டவரே ஏசப்பா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லயும் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றும் நீங்க சந்தித்த ஆண்டவரே ஏசப்பா. பண தேவைகள் ஆண்டவரே ஏசப்பா, டெய்லி என்னெல்லாம் நெசசரி எதெல்லாம் இருக்கும் ஆண்டவரே ஏசப்பா, எல்லா நீட்ஸையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க தந்த ஆண்டவரே ஏசப்பா எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஏசப்பா வழி நடத்திருக்கீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி நன்றி கொடி நன்றி ஆண்டவரே ஏசப்பா. அதே போல ஆண்டவரே ஏசப்பா இனிமேட்டு வருகின்ற மாதங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நவம்பர் மந்த்லயும் ஆண்டவரே ஏசப்பா டிசம்பர் மந்த்லயும் நீங்க எங்களை காத்துக்கொள்ளுங்க, எல்லா தேவைகளையும் சாந்திங்க ராஜா. நீங்க எங்களை வழி நடத்துங்க ராஜா ஏசப்பா. நாளைக்கு சர்வீஸையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாளைக்கு வர ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஆண்டவரே தொட போறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. யாரும் வெறுமையாக செல்லக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா ஏதோ ஒரு மாற்றங்களோட ஆண்டவரே ஏசப்பா உம்மை பற்றி உம்மை பற்றி ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு போகணும் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா நீங்க நாளைக்கு சர்வீஸ் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா சர்ச் மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. சர்ச் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு ஃபேமிலிஸையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எங்களுக்கு நாங்க அறியோம் ஆண்டவரே ஏசப்பா. எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆண்டவரே ஏசப்பா நீங்க அறிவீங்க ராஜா. ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆண்டவரே ஏசப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து வழி நடத்துங்க ராஜா. ஏசப்பா எல்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. வயதான இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க தொட்டு வழி நடத்துங்க ஏசப்பா. அவங்க வெளியே செல்லும் போதும் வரும்போதும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களுடைய செட்டைக்குள்ளாக முடி மறைத்து ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா நீங்க உங்களுடைய தூதர்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா கட்டளையிட்டு அவங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஃபுட்லயும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா அவங்க பலத்தோடு சுகத்தோட இருக்க நீங்க கிருபை காட்டுங்க ராஜா. ஒவ்வொரு எல்டர்ஸையும் நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க ராஜா. ஏசப்பா அது மட்டும் இல்லாம ஆண்டவரே ஏசப்பா சிறு குழந்தைகளை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா வெளியே போகும்போதும் வரும்போது நீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா. வெளியே விளையாடும் போதும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போதும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க எடுத்துக்கிற ஆகாரத்திலேயே ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் ஆண்டவரே ஏசப்பா, கை குழந்தைகளையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க உங்களுடைய செட்டைக்குள்ளாக ஆண்டவரே ஏசப்பா மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு கோவிடும் ஆண்டவரே ஏசப்பா தொடாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு கோல்டோ ஆண்டவரே ஃபீவரோ எதுவும் வராதபடி நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்க ஆண்டவரே ஏசப்பா காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல சுகத்து தாங்க ராஜா. ஏசப்பா ஆல்ரெடி சிக்கா இருக்க ஒவ்வொரு பீப்புள்ஸ் ஆண்டவரே ஏசப்பா சர்ச் பீப்புள்ஸ் ஒவ்வொருத்தரையும் உங்களோட கரங்களை பேராக ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா அவங்க சிக்கா இருக்கிற அந்த ஆண்டவரே ஏசப்பா அவங்களுடைய சரீரம் முழுவதையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க தொடுங்க ராஜா. ஏசப்பா அவங்க உடம்புல ஆண்டவரே ஏசப்பா எங்க அவங்களுக்கு சிக்கா இருக்கும் ஆண்டவரே ஏசப்பா அவங்க தொண்டையிலயும் ஆண்டவரே ஏசப்பா அவங்க கையிலயும் ஆண்டவரே ஏசப்பா அந்த இடத்துல நீங்க தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நீங்க தொட்டவுடன் ஆண்டவரே ஏசப்பா சுகம் அடைவாங்க ஆண்டவரே ஏசப்பா. நீங்க தொடுங்க ராஜா ஏசப்பா. ஏசப்பா அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க கருணை காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா நீங்க இறங்கி வந்து ஆண்டவரே ஏசப்பா அவங்க சிக்னஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரே ஏசப்பா அவங்களையும் ஆண்டவரே ஏசப்பா இன்னும் உமக்குள்ளாக ஆண்டவரே ஏசப்பா புத்துணர்ச்சி பெற்று ஆண்டவரே ஏசப்பா உமக்குள்ளாக இன்னும் ஆண்டவரே ஏசப்பா அவங்க க்ரோ ஆக நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா எங்க சர்ச்ல நடக்கிற ஒவ்வொரு ஃபெல்லோஷிப்பையும் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ஆன்லைன் ஃபெல்லோஷிப் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிற ஆண்டவரே ஏசப்பா. சர்ச்ல ஆண்டவரே ஏசப்பா 3 சர்வீஸா நடக்குது ஆண்டவரே. ஒவ்வொரு சர்வீஸையும் ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஆன்லைன் நடக்கிற ஒவ்வொரு ஃபெல்லோஷிப்பையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. கொயர் ஃபெல்லோஷிப், சண்டே கிளாஸ் ஃபெல்லோஷிப், யூத் ஃபெல்லோஷிப் ஆண்டவரே ஏசப்பா. நாளைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்னால ஆண்டவரே ஏசப்பா யூத் ஃபெல்லோஷிப் இருக்கு ஆண்டவரே ஏசப்பா. எல்லாரும் வந்து அட்டென்ட் பண்ண நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா யூத்துமே ஆண்டவரே ஏசப்பா வந்து ஆண்டவரே உண்மை பற்றி அறிந்து கொள்ள உங்களுடைய வேர்ட்ஸ் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு செல்ல நீங்க கிருபை காட்டுங்க ராஜா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க அழைத்து கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்களே ஒவ்வொரு ஃபெல்லோஷிப்பையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. சர்ச் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் அங்கிள், பாஸ்டர் ஆண்டி ஆசீர்வதிங்க. மூப்பர்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய ஞானத்தையும் அறிவுல நிரப்புங்க ராஜா. அவங்க குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. இயேசுவில ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நான் ப்ரிப்பேர் பண்ண ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். யாருக்காச்சும் பர்சனல் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. அப்புறம் நான் ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் விட்டிருந்தேன் அப்படின்னாலும் சொல்லுங்க. சரியா? பென்சி கேக்குதா?
ஆனா கேக்குதுண்ணா, சொல்லுங்கண்ணா. 2 பிரேயர் பாயிண்ட் இருந்துச்சு. ஒண்ணு வந்து ஸ்டெல்லாவோட கசின் அவங்க வந்து வெட்னஸ்டே வந்து அவங்களுக்கு வந்து பைபாஸ் பண்ண போறாங்க. அவங்க பேர் சாலமன். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்கணும்னு பிரேயரு. ஓகேண்ணா. அண்ட் தென் வந்து பாஸ்டரோட அப்பாக்கு வந்து மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ அவங்கள ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் இன்பநாதன். ஸோ பாஸ்டர் அங்கிளோட அப்பாக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கணும். ஓகேண்ணா. 2 பிரேயர் பாயிண்ட் இருந்துச்சு. ஓகே. சாலமோன்றவங்களுக்கு பைபாஸ் பண்ண போறாங்க அவங்களுக்கும். அண்ட் தென் வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு 7 இயர் ஓல்டு கிட், ஹீஸ் ஜஸ்ட் 37 தான். அவங்களுக்கும் பார்த்தா மைல்டு அட்டாக் வந்துருச்சு. பார்த்தா 3 பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து 7 வயசுல ஒரே ஒரு பையன் தான் இருக்காங்க. ஹீஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான். இருந்தாலும் வந்து போஸ்ட் அவங்க பைபாஸ்க்கு அப்புறமா வந்து அவங்க ஸ்கூல்ல போய் லெசன்ஸ் எடுக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கடவுள் அவங்களுக்கு பலன் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அந்த சர்ஜரியும் நல்ல விதமா முடியணும். அதுக்காகவும் பாஸ்டர்களோட அப்பாக்காகவும். ஓகே அண்ணா. வேற யாருக்காவது ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா? யாருக்கும் இல்லையா? அவ்வளவுதானா? ஏதாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஃபெலோஷிப்னா எல்லாரும் பேசுறதுக்கு தானே, யாருமே பேசவே மாட்டீங்க. இல்ல பிரேயர் பாயிண்ட்ஸ் இல்ல. அவ்வளவுதான் மிச்சி. அந்த 2 பாயிண்ட்ஸ். ஓகே அண்ணா. க்ளோரி ஆண்டி நீங்க ப்ரே பண்றீங்களா? சாம் அண்ணா சொன்ன 2 பேருக்கும். பண்றேன். ஓகே ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரங்க. திரும்பமாய் கர்த்தாவே இந்த சாலமன் பிரதற்காக வருகிறேன் கர்த்தாவே. ஏசப்பா அவருடைய இந்த ஆபரேஷனை கூட உங்க சமத்தில் ஒப்பித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்றுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எல்லாத்துக்கும் வைத்தியரா இருக்கிற கர்த்தாவே. அந்த ஆபரேஷன் கூட நல்ல விதமாக முடியத்தக்க கிருபை தாரும் கர்த்தா. அது மட்டும் கண்டா கர்த்தாவே, அதுல இருந்து அவருக்கு போஸ்ட் ஆபரேஷன் பீரியட் கூட கர்த்தாவே அவருடைய பலத்தை தாரும் கர்த்தாவே. அந்த ஸ்கூல்ல திரும்பமா போய் அவங்க டீச் பண்ணும்போது கூடியது எல்லா பலத்தையும் தாரும் கர்த்தாவே. பலவீனம் முற்றிலுமா நீக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நம்ம சமூகத்தில் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பலனை தாரும் கர்த்தாவே. ஒரு மிராக்களை நீ கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் அந்த சாட்சியை கேட்க வேண்டும் கர்த்தாவே. இந்த ஆபரேஷன் முடிந்த பிறகு முற்றிலுமாய் அவர் ஹீலிங்கை அவருக்கு தருவதற்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. பாஸ்டர் அங்கிளோட அப்பாவுக்காக கூட வருகிறேன் கர்த்தாவே. நீர் பரம வைத்தியரா இருந்து கர்த்தாவே அந்த பலவீனத்தை நீக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த எல்லாரும் சபையாராகவும் நாங்கள் பேராக கூடி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீருக்கு ஒரு மிராக்களை நீர் கட்டளையிடப்படுவதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஐயா வந்து எங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் கர்த்தாவே. அதுல இருந்து முற்றிலுமா அந்த வயசான காலத்துல கூட கர்த்தாவே முற்றிலுமா நீ விடுதலை நீ கட்டளையிட போடுவதற்கு நன்றி கர்த்தாவே. எல்லாரும் ஒன்று கூடி நோக்கி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அவங்க பலவீனத்தை எடுத்து போட்டு கர்த்தாவே. அதுல இருந்து அவருக்கு விடுதலை கட்டளையிட போடுவதற்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. எல்லா காரியங்களையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசு வேண்டிக்கிற நல்ல தேவனே. ஆமென். Thank you, Vinci, for organizing prayer. Next, sharing யாருக்காவது இருக்கா? டெஸ்டிமனி யாருக்காவது ஷேர் பண்ணுவோம். பெஞ்சமின், அந்த மீட்டிங்க ஜாயின் பண்ண சொல்லி நீ வந்து அட்லீஸ்ட் சொல்லி, இல்லைன்னா நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு 10-5 பேருக்கு நம்ம டெய்லி அந்த மீட்டிங் முன்னாடி வேணா ஃபோன் அடிச்சிடலாம். அது வேணா பண்ணலாம். ஏன்னா யாருமே ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. அட்லீஸ்ட் வரல சொல்லணும், ஒண்ணுமே இது பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. சோ நான் என்னன்னா 3 பேர் பிரிச்சுக்கலாம். ஒரு 5 பேர் ஈச் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லி வேணா ஃபோன் பண்ணிடலாம். 5 பேரோ 6 பேரோ இதுக்கு.
ஓகே. நெக்ஸ்ட் இது மீட்டிங் எல்லாரும் மேக்ஸிமம் ஏன்னா மொத்தமே 5னா 5 எங்க வீட்ல ஒரு 3 பேர் சேர்த்தா ஒரு 10 பேர் கூட இல்லல்ல. ஆமா. நெக்ஸ்ட் வீக் வேணா அது பண்ணலாம் முன்னாடியே. ஓகே. யாருக்கு இல்லையா டெஸ்டிமனிஸ்? ஓகே. பிரைஸ் பீ டு காட். ஆண்டவர் வந்து இந்த இயர்ல எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்தோம் ஆண்டவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஒர்க்லேயும் சரி காட் ஹஸ் பீன் வெரி கைண்ட் அண்ட் நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு ஆண்டவருக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. சின்ன சின்ன விஷயங்கள் என்னதான் இதாக இருந்தாலும் ஹெல்த் வைஸ் எவ்ரி திங் காட் ஹஸ் பீன் வெரி வெரி கைண்ட். அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டுருக்கேன். இது வரைக்கும் காத்த ஆண்டவருக்கு நன்றி. வேற யாருக்காச்சும் இருக்கா இல்லை நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? பிரைஸ் பீ டு காட். இன்னைக்கு வந்து நல்ல விதமா வந்து ஆண்டவர் வந்து ஹடாசாக்கு வந்து ஒரு வேக்சினேஷன் போட கிருபை கொடுத்தார் ஆண்டவர். இன்னைக்கு பத்திரமா வந்து இங்க வேக்சினேஷன் போட்டு எங்களோட இன்லாஸ் வீட்ல வந்து இருக்கோம். இப்ப கிளம்பி போவோம். ஸோ அவர் பத்திரமா பாதுகாத்தார். அவளுக்கு ஒரே வலி, அப்பா அழுதுட்டு விட்டுட்டா, திருப்பி தூங்கி எழுந்துட்டு திருப்பி ஒரே அழ. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் நவ் ஷி இஸ் நார்மல். ஸோ பிரைஸ் பீ டு காட். பிரைஸ் காட். அவ்வளவுதானா? வேற யாராச்சும் இருக்கீங்களா? நானும் சொல்றேன் டெஸ்டிமனி. பிரைஸ் பீ டு காட். எனக்கு வந்து லாஸ்ட் இயர்லாம் எப்படியா 2 மந்த்துக்காவது 1 டைமாவது கோல்டு ஃபீவர் ஏதாவது வரும். ஆக்சுவலா கோல்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் டஸ்ட் ஒத்துக்காம வெளியே போறனால. பட் ஆனா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஃப்ரம் லாக்டவுன் போட்டதுல இருந்து ஃப்ரம் மார்ச்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு கோல்டு ஒரு ஃபீவர் எதுவுமே வராம ஏசப்பா காத்துக்கொண்டாங்க. நான் முன்னாடியே ப்ரே பண்ணாதான் ஏசப்பா எனக்குலாம் சின்ன டஸ்ட் பட்டாலும் உடனே அலர்ஜி ஆகி வந்துருமே கோல்டு, நீங்க தான் ஏசப்பா எனக்கு வராம காத்துக்கொள்ளணும். ஒருத்தருக்கு வந்தாலும் அந்த கோல்டு அந்த இதெல்லாம் வந்து சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஃபேமிலில எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ யாருக்கும் எந்த இதுவும் கொடுக்க கூடாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்ப வரைக்கும் எந்த ஒரு கோல்டு ஃபீவர் எதுவும் வராம ஏசப்பா காத்துக்கொண்டாங்க. இனிமேலும் காத்துக்கொள்வாங்க. அதுக்காக பிரைஸ் பீ டு காட். தேங்க்யூ காட். ஒரு சாட்சி சொல்லிடுறேன். ஆக்சுவலா என்னோட ஆபீஸ்ல என்னோட ரூம் பக்கத்து ரூம் 2 பக்கமும் உள்ளவங்களுக்கும் கொரோனா வந்துருச்சு. இந்த பக்கத்து ஆபீசருக்கும் கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நல்லாயி திருப்பியும் அட்மிட் ஆயிருக்காரு. அவங்க ப்ரே பண்ணிக்கிங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடுல உள்ள மேடமோட அவங்க அப்பா அம்மாவும் கொரோனால 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிங்க. கர்த்தர் வந்து எங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டார். போக்கிடும் வரத்திடும் போகும்போதும் அவங்க ஆபீஸ்ல இருக்கும்போது எங்களை பத்திரமா பாதுகாத்து, அதுக்காக நன்றி. ஓகே. நம்ம கேட்ட சாட்சிகளுக்கெல்லாம் வந்து சில்வியா வந்து சில்வியா ஒரு ப்ரே மட்டும் பண்ணி. ஏசப்பா நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா இந்த நேரத்திலேயே ஆண்டவரே ஏசப்பா எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா சாட்சியாக நிறுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. அதற்காக கொடி நன்றி ஆண்டவரே ஏசப்பா. எங்க ஃபேமிலியில ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒவ்வொரு அற்புதங்களையும் ஆண்டவரே ஏசப்பா செய்து வர்றதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே ஏசப்பா இம்மட்டும் காத்து கொண்டீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இன்னும் ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஆண்டவரே ஏசப்பா டெய்லி ஒரு டெஸ்டிமனியலா இருக்கு ஆண்டவரே ஏசப்பா. நீங்க கிருபை காட்டுங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் ஆண்டவரே ஏசப்பா நிறைய மிராக்கிள் பண்ணணும் ஆண்டவரே ஏசப்பா. இன்னும் நாங்க நிறைய சாட்சிகள் கேட்கணும் ஆண்டவரே ஏசப்பா. கேட்டு ஆண்டவரே ஏசப்பா மத்தவர்களும் ஆண்டவரே ஏசப்பா மனமாற ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஒரு வழிகாட்டி ஆண்டவரே ஏசப்பா நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் இன்னைக்கு கொயர்ல வராத ஒவ்வொரு பீப்புளையும் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிற ஆண்டவரே ஏசப்பா. அவங்களும் ஆண்டவரே ஏசப்பா கொயருக்கு வந்து அட்டன் பண்ணணும் ஆண்டவரே ஏசப்பா. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆண்டவரே ஏசப்பா அவங்களும் அட்டன் பண்ணி அவங்க லைஃப் ஆண்டவரே ஏசப்பா சாட்சியாக இருக்க ஆண்டவரே ஏசப்பா. நீங்க கிருபை காட்டுங்க ராஜா ஏசப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக நிறுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. கொடி நன்றி. இனிமேலும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஓகே. ஒரு 5 minutes பிரேயர் பத்தி ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்றேன். இது
லைக் ஜஸ்ட் ஒரு லைக் ரிஃப்ரெஷர் அண்ட் ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான். ஸோ நமக்கு தெரிஞ்சதை we can all just add on. So the first point is prayer is the practice of the presence of God. So நம்ம இங்க இருக்க மோஸ்ட்லி எல்லாருக்கும் லைக் we are already following that, பட் சப்போஸ் ஃபாலோ பண்ணலன்னா இட் இஸ் நம்ம வந்து ஹரிபரியா ப்ரேயர் பண்றதுன்றது வந்து ஒரு விஷயம். பட் அதுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணி நம்ம ஒரு ரூம்ல போயிட்டு just experiencing presence of God is what we need to do. So it's the practice. நம்ம ப்ரெசன்ஸ்ல இருக்கிறது, ஆண்டவரை இன்வைட் பண்ணி அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் வந்து இட் இஸ் த பெஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கெட் இன் டு ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்கு வந்து திஸ் இஸ் ஒன் ஈஸியர் வே. நான் ஒரே ஒரு வேர்ஸ் மட்டும் படிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார், உனக்கு பலன் அளிப்பார். ஸோ it's very important to have that personal relationship in prayer. So prayer is the practice of the presence of God. Next point on the prayer brings God's desire from heaven to earth. So நம்ம வந்து when we are close with somebody, we know அவங்களோட ஹார்ட் நமக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும். Similarly, when we get into a relationship with God, we know what he wants. ஸோ அப்போதான் வந்து ஆண்டவர் வந்து அவரோட டிசையர்ஸை நமக்கு தெரிவிப்பாரு. ஸோ his desire will happen in earth. So we have to make ourselves to do that. The only way to do that is by prayer. So that is the next point. Prayer brings God's desire from heaven to earth. The next point is prayer is our winning weapon in the invisible war. So ஒரு verse இருக்கு, Matthew chapter 26:41ல, watch and pray so that you will not fall into temptation. The spirit is willing but the flesh is weak. இது நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். The spirit is willing but the flesh is weak. நம்ம வந்து நம்மளோட பாடி சம்டைம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, ஈவன் இஃப் our spirit wants to do it. ஸோ அங்கே தான் வந்து we need prayer, and prayer is that winning weapon in the invisible war. ஒரு வார்னா ப்ராபப்ளி வேர்ல்ட் சைடில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி பிட்வீன் கண்ட்ரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஈவன் ஸ்பிரிச்சுவலி வி அண்டர்கோ அ லாட். நிறைய டைம்ல வந்து நமக்கு டெம்டேஷன்ஸ் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், தீஸ் திங்ஸ் இதெல்லாம் வின் பண்ண ஒரே சொல்யூஷன் தட் வி ஹேவ் இஸ் prayer. So this point is prayer is our winning weapon in the invisible war. The next one is don't quit praying. Persistence, perseverance in prayer. சம்டைம்ஸ் வந்து நம்ம மென்டலி டவுன் ஆகிடுவோம், பிகாஸ் சில டைம் வந்து நம்ம என்னதான் ப்ரேயர் பண்ணாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, காட் கிட்ட இருந்து எந்த ஆன்சரும் வரல, இட் ஆல் லுக்ஸ் எப்படி சொல்றது, எதுவுமே பிளாங்கா இருக்குன்றப்போ நம்ம வந்து மறந்து போயிடுறோம். பட் த ஒன் பிகஸ்ட் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வந்து டேனியல். ஸோ irrespective of what happened, டேனியல் kept praying. அவன் லைஃப்ல என்ன நடந்தாலும் he kept praying, but even though it seemed like God was not with him, but God brought him out. அந்த ஒரு டிஃபிகல்ட்டான லயன்ஸ் டென் சிச்சுவேஷன்ல it was not as if he was not thrown into the lion's den, but inside the lion's den God still protected him. So that is what prayer can do, and we should not quit praying. So the next point is prayer opens the door for miracles. இங்கே கூட நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. when you pray, when you sincerely pray, you can see some supernatural things happening. நமக்கு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள், நம்மளால பண்ண முடியாத விஷயங்கள், நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயங்கள் வந்து ப்ரேயர்னால நடக்கும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அவ்வளோதான் சொல்ல, இது வந்து ஒரு ரிஃப்ரெஷர் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஆன் ப்ரேயர் இன்னைக்கு செஷனால இந்த சிக்னிஃபிகன்ஸ் நான் சொல்லணும்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆட் ஆன் ப்ராபப்ளி. அதுக்கப்புறம் வேணா நம்ம வி கேன் ஜஸ்ட் க்ளோஸ்.
உங்களுக்கு வேற யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா you can just add on to this 5 points. பெஞ்சமின், சப்போஸ் ப்ரேயர்ங்கிறது வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் இல்லாம ஃபுல் டைமும் ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணி பண்ணி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி சக்சஸ்ஃபுல். நம்ம அதை வந்து ஃபுல் டைம் லைஃபுக்குன்னு எடுத்துக்கணும். ஆமா கரெக்ட் தான். நம்ம லைக் அது ஏன்னா இப்ப நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது கூட ஒரு அபிஷியல பார்க்க போறோம். அப்ப எல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன். ஸோ வி லீவ் வித் ப்ரேயர். ஆமாண்டி, ஒரு நெக்ஸ்ட் லெவல் மாதிரி நம்ம சொல்லலாம். ப்ராப்ளி நம்ம வி ஸ்டார்ட் வாக்கிங் வித் காட் அப்படின்ற மாதிரி இல்லை. நம்ம டெசிஷன்ஸ் நம்ம பண்ற ஒரு விஷயத்துலயும் வந்து காட் கிட்ட ஒரு இதை கேட்டுட்டு நம்ம பண்றது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் வேற ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் ஆட் பண்ணுமா? என்னை பொறுத்தவரையிலும் prayer is like 3 yes we can remember. One is of speaking to God. கடவுள்கிட்ட தான் நம்ம வந்து ப்ரேயர் மூலியமா தான் நம்மளால பேச முடியும். ஸோ ஸ்பீக்கிங் டு காட் அண்ட் சைனிங் அண்ட் MOU வித் காட். பிகாஸ் நம்ம வந்து ப்ரேயர் மேல தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்றத வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவரே நான் இதை விட்டுடுறேன், இதெல்லாம் நான் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சைனிங் அண்ட் MOU வித் காட். அண்ட் தேர்ட் எஸ் இஸ் ஆஃப் சரண்டரிங் ourselves டு காட். கடவுள்கிட்ட நம்மளோட எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு MOUக்குள்ள வந்துட்ட பிறகு we are completely surrendering ourselves to God. கடவுளே என்ன முழுமையா ஒப்படைக்கிற, நீரே ஏற்று நடத்துங்கன்னு சொல்லிட்டு what all Benjamin and Gloria aunty said. In addition to that, இந்த 3 years நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். One is of speaking to God, another one is of signing an MOU to God, and another one is like surrendering ourselves to God. ஓகே, ட்ரூ. நெக்ஸ்ட் என்னன்னா, எப்போதுமே நம்ம வந்து நம்மளோட என்னால செய்ய முடியும்னு நினைச்சிட்டு ஈஸியா அதை செஞ்சா கூட அது நடக்கவே நடக்காது. ஆனா நீ ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணீங்கன்னா அது டிஃப்ரெண்டா நடக்கும். அதை இமேஜினே பண்ண முடியாது, அந்த லெவல்ல நடக்கும். ஸோ அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லா விதத்துலயும். ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா? யாருக்காச்சும் ஆட் ஆன் பண்ண? ஓகே ஓகே, நாளைக்கு யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நீங்கள் பாடலாம். ஸோ அந்த சாங்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன் குரூப்பில். அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு இன்னைக்கு நான் பாடுறதுக்கு. ஃப்ரீ சர்வீசஸ் தான் நினைக்கிறேன், அதுக்கு எதுவும் எந்த சேஞ்ச் இன்னும் சொல்லலை. ஸோ அகெயின் வில் பி ஹேவிங் 3 சர்வீசஸ். அண்ட் யார் யாரெல்லாம் பாடணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ சாமன் அப்படியே க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுறீங்களா? Sure, Benjamin. எங்கள் நேசர்கள் தகப்பனே, ஆண்டவரே இந்த கொயர் ஃபெலோஷிப்பையும் ஆண்டவரே நல்ல விதமாக நீங்க ஆரம்பிக்கவும் ஆண்டவரே நல்ல விதமாக அதை முடிக்கவும் கிருபை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்களும் பலராக இருந்தாலும் ராஜா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலராக இருக்கிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த இன்வைட் ஆனது ஆண்டவரே எல்லாருக்கும் சென்றடைந்தது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நீர் யாரை முன்கூட்டி இருக்கிறீரோ அவர்கள் மட்டுமே ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த கொயர் ஃபெலோஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணவும் ராஜா. ஆண்டவரே, உமக்காக தங்களுடைய நேரத்தை செலவிடவும் ராஜா, உண்மை நோக்கி கூப்பிடவும் ராஜா. ஆண்டவரே, உம்மு கூட பேசவும் ஆண்டவரே, தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் உம்முடனே கூட நேரத்தை செலவிடவும் நீர் கொடுத்த தயவிற்காகவும் கிருபைகளுக்காகவும் நன்றி ராஜா. ஆண்டவரே, எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, தீய சப்பனம் பேயின் சொப்பனம் எல்லாவற்றிற்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னது போல ராஜா,
உம்மை நம்பி இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே எதுவும் சேதப்படுத்தாமல் நீர் பாதுகாத்து கொண்டு வருகிற தயவர்க்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் ராஜா இந்த நேரத்திலையும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உறவாடின நேரத்தை விட்டு உலகத்திற்குள்ளாக செல்லும் பொழுதும் நீரே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. எல்லா நாசமோசங்களுக்கும் விலகி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இரவில் நகும் பயங்கரத்துக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார் என்று சொன்னது போல ராஜா, எல்லா கொள்ளை நோய், எந்த வியாதி வேதனை, எந்த ஒரு வாதை, எல்லாவற்றிற்கும் நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் என்ற ஒரு கான்பிடன்ஸோட நாங்கள் வாழ நிற்கிறதை கொடுங்க ராஜா. எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களையும் ராஜா உங்களுடைய கரத்துல ஒப்படைக்கிற ராஜா. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க சுவாமி. இன்னும் நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, போக்கியவரத்தை காத்துக்கொள்ளுங்க ராஜா. மீட்பெரின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.